ஒரு ₹500க்காக ஒரு பேங்க்கை வந்து எப்படி ராப் பண்ணுறாங்க, எதனால அவங்க இதை பண்ணுறாங்க அப்படின்னு தான் இந்த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சொல்லணும்னா ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கும். அவங்க வந்து சர்வை பண்ண ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸால வந்து ஒரு ₹500 ராப் பண்ணுறதுக்காக ஒரு பேங்க்கை வந்து ராபரி பண்ணுறதுக்காக பேங்க்ல இருக்கிறத கொள்ளடிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த படத்தோட கதையாக இருக்கும். எதனால அவங்க இதை பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஸோ ஸ்டார்ட்டிங்ல இந்த படத்தோட லைன்ல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீன்ல, ஸோ ஒரு அம்மா அவங்களோட பொண்ணு வந்து உடம்பு சரியாத இருப்பாங்க. ஒரு குட்டி பாப்பா. அவங்களுக்கு வந்து ஆஸ்துமா இருக்கும். ஸோ அதுக்கான டேப்லெட்ஸ்லாம் வாங்கி அந்த பாப்பாக்கு குடுத்துட்டு, ரொம்பவே முடியாம சிக்கா இருப்பா. ஸோ அவள வந்து ரொம்ப பேம்பர் பண்ணி வீட்ல படுக்க வச்சுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கப்ப என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு ஸ்கூலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஸ் யூசுவல் வொர்க்குக்கு கிளம்பிடுவாங்க. அண்ட் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு கிளம்பணும். கூட்டிட்டு போய் அதுக்கப்புறம் குளிப்பாட்டி, ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து ரெடி பண்ணி, அந்த பொண்ணு வந்து ரொம்ப அஸ்துமா இருக்கும். அண்ட் வந்து நெறைய டிசீஸ் வந்து அந்த குழந்தைக்கு இருக்கும். அத வச்சுட்டு அவங்களால சர்வை பண்ண முடியாது. அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்காது. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்கள விட்டுட்டு போயிடுவாரு வேற ஒரு பொண்ணு கூட. ஸோ இத வச்சுட்டு கீழ வரும்போது ஒரு வயசான பிச்சைக்கார தாத்தா வந்து காசு கேட்பாரு. அவங்க கிட்டயே வந்து ஒரு 4 காயின்ஸ் தான் இருக்கும். அதுல வந்து ஒரு 2 காயின வந்து அவங்களுக்கு குடுத்துருவாங்க. அப்ப மேல இருந்து என்ன பண்ணுவாங்க ஹவுஸ் ஓனர் பார்த்துட்டு, "எனக்கு நீ இன்ன வரைக்கும் 3 மாசம் வாடகை தரல. பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுறியா? நீ வா முதல்ல இன்னைக்கு ஈவினிங் நீ வரப்போ நீ வந்து ரெண்ட் எடுத்துட்டு வராம நீ வரவே கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஹார்ஷான வேர்ட்ஸ்லாம் பேசிருவாங்க. அவங்க நான் ஈவினிங்குள்ள குடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க.